வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் முதல்வர் ரங்கசாமி வீட்டை முற்றுகை. மீண்டும் பணி வேண்டும் என முறையீடு. சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மின்னணு முத்திரைத்தாள் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. 1 மாத காலத்திற்குள் செயல்படுத்த அரசு முயற்சி. பழம்புகழ் ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியில் லைட் வெயிட் டைமண்ட் நகைப்பிரிவு துவக்கம். உரிமையாளர் நவீன் பாலாஜி பேட்டி. வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் முதல்வர் வீட்டை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது பணியமர்த்தப்பட்ட பொதுப்பணித்துறை, அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி, பாசிக், பாப்ஸ்கோ, தொழிலாளர் துறை உட்பட அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிந்து வந்த 5000க்கும் மேற்பட்டவர்களை புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட என்ஆர் காங்கிரஸ் அரசு பணி நீக்கம் செய்தது. இதனை கண்டித்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் திலாசுப்பேட்டையில் உள்ள முதல்வர் ரங்கசாமி வீட்டை முற்றுகையிட்டு மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி முதல்வரிடம் முறையிட்டனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. இதற்கு கவர்னர் இக்பால் சிங் ஊர் திரும்பியவுடன் அவர் முன்னிலையில் துறை அதிகாரிகளை அழைத்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். பேச்சுவார்த்தை குறித்து சங்க தலைவர் சரவணன் கூறுகையில், இன்றைக்கு அரசு பணி நீக்கப்பட்ட 4500 ஊரின் சார்பாக இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்டோர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை அவரது இல்லத்திலே சந்தித்து எங்களது வேலைவாய்ப்பு குறித்து பேசுவதற்காக நாங்கள் சென்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவர்னர் ஊருக்கு சென்றிருக்கும் காரணத்தால் 2 நாளிலே இந்த வாரத்திலே கவர்னர் அவர்கள் வந்த பிறகு இந்த 4500 ஊழியர்களையும் மீண்டும் பணி அமர்த்துவது சம்பந்தமாக கவர்னரிடமும் மற்றும் அத்துணை துறை சார்ந்த அதிகாரிகளிடத்திலும் பேசி எங்களுடைய சங்க நிர்வாகிகளையும் அதில் அழைத்து பேசி இந்த வாரத்திலே இந்த ஊழியர்கள் அனைவரையும் மீண்டும் பணி அமர்த்துவதாக உறுதியளித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே முதல்வரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்களின் வார்த்தையின் நம்பிக்கைக்கு ஏற்ப எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். அரசு பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதால் அவ்வூழியர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 2 வறுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் சங்கரமட மேலாளர் கொலை வழக்கில் அவரது மனைவி பத்மா தாக்கல் செய்த 2 மனுக்கள் மீதான விசாரணை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. 189 சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அரசு தரப்பு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களின் வாதம் தொடங்க இருந்தது. இந்நிலையில் சங்கரராமனின் மனைவி பத்மா, மகன் ஆனந்த கிருஷ்ண சர்மா ஆகியோர் சார்பில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் தங்களது குடும்பத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், தங்களையும் பிற சாட்சியங்களையும் மீண்டும் விசாரிக்க வேண்டும், எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்படும் அரசு தரப்பு வழக்கறிஞரை மாற்ற வேண்டும் உள்ளிட்டவைகளே அம்மனுவில் குறிப்பிடப்பட்டதாகும். அதன்படி சங்கரராமன் குடும்பத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மற்ற 2 மனுக்கள் மீதான விசாரணை புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வெள்ளியன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. பத்மா தரப்பு வழக்கறிஞர் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் ஆஜராகவில்லை. இது பற்றி மருத்துவ ஆவணங்கள் நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனை படித்து பார்த்த நீதிபதி முருகன் வழக்கு விசாரணையை வருகிற 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை என்றால் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி அரசுக்கும் ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்திற்கும் இடையேயான மின்னணு முத்திரைத்தாள் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. புதுச்சேரி அரசுக்கும் ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்திற்கும் இடையே மின்னணு முத்திரைத்தாள் வழங்குவதற்கான ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை கையெழுத்தானது.
மின்னணு முத்திரை செயலாக்கத்திற்கான மைய பதிவு பராமரிக்கும் ஒரே முகமையாளராக ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம் இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்டுள்ளது. இது மின்னணு முத்திரை மூலம் பொதுமக்கள் முத்திரை தீர்வை சிக்கலின்றி எளிதாக இணையத்தின் வாயிலாக செலுத்தும் வசதியை அளிக்கிறது. இம்முறையில் மக்கள் செலுத்தும் முத்திரை தீர்வு அரசுக்கு பாதுகாப்பாகவும் நம்பகத்தன்மையுடனும் சென்று சேர்வதை உறுதி செய்யும் பொருட்டு பொதுமக்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படாமல் முத்திரை தீர்வு தொகையை மட்டும் செலுத்துவது, மதிப்பிலான கட்டணத்திற்கும் ஒரே ஒரு தாளில் சான்றிதழ் பெறுவது, முத்திரைத்தாள் சான்றிதழின் நம்பகத்தன்மையை எளிதாக இணையத்தில் சரிபார்த்துக் கொள்வது, ரொக்கம், வரைவு ஓலை, RTGS, NEFT ஆகிய எந்த முறையிலும் தொகையை செலுத்தி மின்னணு முத்திரை சான்றிதழ் வசதியாக மின்னணு முத்திரை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1 மாத காலத்திற்குள் இவ்வசதியை செயல்படுத்த அரசு முயற்சி எடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் புகழ்பெற்று விளங்கும் ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியில் லைட் வெயிட் டைமண்ட் நகைகளுக்கான பிரத்யேக பிரிவு துவங்கப்பட்டுள்ளதாக கடை உரிமையாளர் நவீன் பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதுச்சேரியில் 76 ஆண்டுகளாக பழமையும் பெருமையும் மிக்க நகைக்கடை ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி. இதில் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப தரமும் உயர்வும் கொண்ட தங்கம், வைரம், பிளாட்டினம் போன்ற நகைகள் குவிக்கப்பட்டுள்ளன. மேலும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் பல்வேறு சலுகைகளை கொடுத்து வரும் ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியில் தற்பொழுது மிக குறைந்த விலையில் லைட் வெயிட் டைமண்ட் நகைகளுக்கான பிரத்யேக பிரிவு இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ள கடை உரிமையாளர் நவீன் பாலாஜி, எல்லா வைர நகைகளுக்கும் வைர விலை மதிப்பில் 20% தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து வைரத்திற்கு பிரத்யேகமாக லைட் வெயிட் டைமண்ட் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு செக்ஷனை துவங்கியுள்ளோம். அதாவது 17,500 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய் வரையில் தினசரி அணியக்கூடிய வைர பதக்கம், பெண்டன்ட் மற்றும் வைர கம்மல், மோதிரம் இது செட்டாக கிடைக்கும். இது தினசரி வேலைக்கு போகும்போது போட்டுக்கொள்ளலாம், இல்லை காலேஜ் போகும்போது போட்டுக்கலாம். அந்த மாதிரி தினசரி யூஸ் பண்ணக்கூடிய டைமண்ட் நகைகள். இந்த அனைத்து வைர நகைகளும் இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் சர்டிஃபிகேட், IGI சர்டிஃபிகேட் சான்றிதழுடன் விற்கப்படுகிறது. வைரத்தில் முக்கியமானது 4 C என்பவங்கள்: கட், கலர், கிளாரிட்டி, கேரட். இந்த 4ம் இல்லாமல் லக்ஷ்மி ஜுவல்லரியில் உங்களுக்கு கூடுதலாக கிடைப்பது 75 வருட கைராசி. தங்க நகையை தொடர்ந்து அனைத்து நகையையும் நாங்கள் அதிரடி விலை தள்ளுபடியில் விற்பனை செய்வதால் இப்பொழுது உங்கள் பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி சகாய விலை கடை என்று கூட கூறலாம். எங்களுக்கு அளித்து வரும் ஆதரவை தொடர்ந்து அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பிரெஞ்சு பாராளுமன்ற தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தல் கடந்த ஜூன் 3ஆம் தேதி நடைபெற்றது. இதில் UMP கட்சி சார்பில் தியரி மரியானி முதலிடத்திலும், சோசியலிஸ்ட் கட்சி சார்பில் வேட்பாளர் மார்க் விலார் 2ஆம் இடத்திலும் உள்ளனர். வரும் 17ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளதால் வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த இரு வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் ராமச்சந்திரன் திரு, முகமது முஸ்தபா, நாரா ராஜவேலு ஆகியோர் பிரான்ஸ் வாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நினைக்கும் வேட்பாளர்களுக்கு புதுவை வாழ் பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், நல்லவர்களை தேர்ந்தெடுக்க மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 6 மாணவர்களுக்கு பாராட்டுதலும் ஊக்க பரிசும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் மூர்த்தி தலைமை தாங்கிட ஆசிரியை ஆண்டாள் வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பால்ராஜ் வாழ்த்துரை வழங்கினார். இவ்விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகநாதன் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு மற்றும் கேடயங்களை வழங்கி சிறப்பித்தார். இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். புதுச்சேரியில் முதியோர் வன்கொடுமை 18%.
சட்ட பணிகள் ஆணைய உறுப்பினர் தகவல். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் முதியோர் வன்கொடுமை 18% உள்ளது என்று சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். உலக முதியோர் எதிர்ப்பு தினத்தையொட்டி ஹெல்பேஜ் இந்தியா தொண்டு நிறுவனம் சார்பில் முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அரவிந்தர் வீதியில் நடந்த இம்முகாமில் ஹெல்பேஜ் இந்தியா செயலாக்க அதிகாரி வேணுகோபால் ராமலிங்கம் வரவேற்புரை வழங்க மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் SV ஐயர் தலைமை தாங்கினார். நிறுவன தலைவர்கள் கிருஷ்ணன், கிருஷ்ணராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக சட்ட பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் ராமபத்ரன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் பேசிய அவர், புதுச்சேரியில் முதியோர் வன்கொடுமை 18.62% உள்ளது என்றும் இதனை குறைக்க நாம் அனைவரும் முழு வீச்சுடன் பாடுபட வேண்டும் என்றும் இதற்கான அனைத்து உதவிகளையும் சட்ட பணிகள் ஆணையம் செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இவ்விழிப்புணர்வு முகாமில் மூத்த குடிமக்கள் சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் உட்பட ஏராளமான முதியவர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டார்கள். புதுக்கோட்டை இடைத்தேர்தல் வெற்றியை புதுவை அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார்கள். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் வெற்றி பெற்றுள்ளார். இடைத்தேர்தல் வெற்றியை புதுச்சேரி அதிமுகவினர் சிறப்பாக கொண்டாடினார்கள். மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டன. இதில் அவைத்தலைவர் பாண்டுரங்கன், பேரவை செயலாளர் ஓம்சக்தி சேகர், MLAக்கள் புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், நகர செயலாளர் ரவீந்திரன், உழவர்கரை செயலாளர் அன்பானந்தம், பொதுக்குழு உறுப்பினர்கள் சிவாலயா இளங்கோ, பிரகாஷ், இணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, காசிநாதன் உட்பட அணி செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டு புதுக்கோட்டை இடைத்தேர்தல் வெற்றியை சிறப்பாக கொண்டாடினார்கள். மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் விருந்தினர்களை வரவேற்றார். தலைமை ஆசிரியர் செல்வாம்பாள் தலைமை உரையாற்றினார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கி மாணவர்கள் அனைவரையும் பாராட்டினார். இவ்விழாவில் ஊர் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதேபோல் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் மோரிசான் தோட்டம் அருள்மிகு ஞானாம்பிகை முத்து மாரியம்மன் கோவில் நுழைவாயில் அமைக்க உழவர்கரை சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணி முடிந்து அதன் திறப்பு விழா உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் கண்ணன், செயற்பொறியாளர் குணசேகரன், உதவி பொறியாளர் கலியவரதன், இளநிலை பொறியாளர் சிவக்குமார் ஆகியோருடன் ஊர் பிரமுகர்கள் ராமச்சந்திரன், ராதா, சிமோன், சந்துரு, கார்த்திக், வீரப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இதனிடையே புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே 10 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்படுகிறது. இதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் ஜெயக்குமார், உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் ஜெயராஜ் மற்றும் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதி ஆலய திருப்பணிக்கான காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள விடுதலை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயம் திருப்பணிக்காக புதுச்சேரி இந்து சமய அறநிலையத்துறையின் மூலம் 2வது தவணையாக 1,25,000 ரூபாய் காசோலையும் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாயையும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்வின் போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தார்கள். கிரிக்கெட்டில் மட்டும்தான் சூதாட்டம் என்றால் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என்பதிலும் சூதாட்டம் படு சூடாக நடந்து வருகிறதாம். மும்பையைச் சேர்ந்த சூதாட்ட புக்கிகள் இதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனராம். இதில் பிரணாப் முகர்ஜிக்கு தான் ஆதரவு அதிகம் காணப்படுகிறதாம். அவரது தலைக்கு மட்டும் 800 கோடி ரூபாய் பெட் கட்டியிருக்கிறார்கள்.
இரண்டாவது இடத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஆதரவு மிக மிக குறைவாக காணப்படுகிறது. ஆரம்பத்தில் லிஸ்டில் இடம்பெற்றிருந்த சோம்நாத் சட்டர்ஜி, ஹமீத் அன்சாரி ஆகியோர் தற்பொழுது பட்டியலில் இல்லையாம். இது குறித்து மும்பையை சேர்ந்த புக்கி ஒருவர் கூறும்போது, தற்பொழுது கிரிக்கெட் போட்டிகள் எதுவும் நடக்கவில்லை, எங்களுக்கு வேறு பிழைப்பும் இல்லை, எனவேதான் நாட்டில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வான குடியரசுத் தலைவர் தேர்தலை வைத்து பெட்டிங்கை தொடங்கி இருக்கிறோம். வேட்பாளர் தேர்வே பெரும் பரபரப்பாகி இருப்பது எங்களுக்கு பெரும் ஊக்கமாக அமைந்துள்ளது. எதிர்பாராத அளவிற்கு பெட்டிங் தொகை ஏறியபடி உள்ளது. பிரணாப் முகர்ஜி மீதுதான் அதிகம் நம்பிக்கை வைத்து பெட் வைத்து வருகின்றனர் என்றார். மம்தா பானர்ஜியும் முலாயம் சிங் யாதவும் போர்க்கொடி உயர்த்திய பின்னர் பெட்டிங் சூடு பிடித்துள்ளதா? அப்துல் கலாமும் பிரபலமானவர் என்ற போதிலும் பிரணாப் முகர்ஜி மீதே அதிகம் பேர் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அவர்தான் அடுத்த குடியரசுத் தலைவர் ஆவார் என்று புக்கிகள் அடித்து சொல்கிறார்கள். எகிப்து நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் செல்லாது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எகிப்தில் 30 ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஜனாதிபதி ஹாஸ்னி முபாரக்கிற்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தியதால் அவர் ஆட்சியிலிருந்து விலகினார். இதனையடுத்து கடந்த ஆண்டு நவம்பர், டிசம்பர் மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி மாதங்களில் 508 இடங்களுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. இந்நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தலும் நடந்துள்ளது. இந்த தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் மறு தேர்தல் நடைபெற உள்ளது. முபாரக் ஆட்சியில் பிரதமராக இருந்தவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அவர் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தல் விகிதாச்சார முறைப்படி நடக்காததால் இது அரசியல் அமைப்பிற்கு முரணானது என கூறிய எகிப்து உச்சநீதிமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் செல்லாது, எனவே நாடாளுமன்றம் கலைக்கப்படுகிறது என வியாழக்கிழமை தீர்ப்பில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநில அளவில் 3 நாட்கள் நடைபெறும் பெத்தாங் போட்டிகள் துவங்கியுள்ளன. இதில் 110 அணிகள் கலந்து கொள்கின்றன. புதுச்சேரி மாநில நியூ பெத்தாங் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழா செஞ்சி சாலையில் உள்ள நகராட்சி திடலில் நடந்தது. சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவக்குமார், பிரெஞ்சு தூதரகம் முஸ்தபா ஆகியோர் போட்டியினை தொடங்கி வைத்தனர். சங்கத் தலைவர் நெஸ்தர், பொதுச் செயலாளர் செல்வம், ஏகநாதன், நாகராஜன், டெக்டர், சிவக்குமார் உட்பட இதில் பலர் கலந்து கொண்டார்கள். பெத்தாங் போட்டிகள் தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கிறது. இதில் 110 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு 12,000 ரூபாய் ரொக்கமும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட இருக்கின்றன. பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு அஞ்சலி செலுத்த தமிழ் திரைத்துறையினர் காணாமல் போனது தமிழ் திரைப்படத்துறைக்கே கரும்புள்ளி தோன்றியுள்ளது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் 600க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் காக்கா ராதாகிருஷ்ணன். சிவாஜி கணேசனையே நாடகத்திற்கும் சினிமாவிற்கும் அழைத்து வந்தவர் இவர்தான். தன்னுடைய 8வது வயதில் நவாப் ராஜமாணிக்கம் நாடக குழுவில் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் பிறகு NS கிருஷ்ணன் நாடக குழுவில் இணைந்தார். பிறகு மங்கையர்க்கரசி படம் மூலம் சினிமாவில் அறிமுகமான அவர் தொடர்ந்து நல்ல தம்பி, வண்ண சுந்தரி, மனோகரா, தேவர் மகன், இருவர், காதலுக்கு மரியாதை, உதவிக்கு வரலாமா, உனக்காக எல்லாம் உனக்காக, உன்னை தேடி, ஹலோ, ரோஜாவனம், விண்ணுக்கும் மண்ணுக்கும், மனதை திருடிவிட்டாய், மானஸ்தன், வசூல் ராஜா MBBS, இதய திருடன் உள்ளிட்ட
600க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர். இந்நிலையில் வியாழக்கிழமை காக்கா ராதாகிருஷ்ணன் மாரடைப்பால் மரணமடைந்தார். இதனையடுத்து அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. வியாழக்கிழமை இரவு இறந்த இவருக்கு வெள்ளிக்கிழமை நண்பகல் 1 மணி வரை வெறும் 4 திரையுலகினர் மட்டுமே வந்து மரியாதை செலுத்தியுள்ளார்கள். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பாக ஒருவரும், தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஒருவரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஒரு பத்திரிகையாளர், ஒரு PRO, 2 புகைப்பட கலைஞர்கள், ஒரு சில மீடியா என்று மிகவும் குறைந்த அளவிலேயே திரையுலகினர் கலந்து கொண்டனர். இன்றைய இளைய நடிகர்களாவது மரியாதை செலுத்தி இருந்தால் அவருக்கு மரியாதையாக இருந்திருக்கும். ஆனால் என்னவோ 1 மணி வரை யாரையும் காணோம். பலருக்கு கிடைத்த கலைமாமணி விருது கூட இவருக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கமும் இவருக்கு இருந்திருக்கிறதாம். எதிர்காலத்திலாவது இதுபோன்ற மூத்த நடிகர்களுக்கு இம்மாதிரி நிலை வரக்கூடாது என நாம் பிரார்த்திப்போம். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் முதல்வர் ரங்கசாமி வீட்டை முற்றுகை, மீண்டும் பணி வேண்டும் என முறையீடு. சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மின்னணு முத்திரைத்தாள் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து, 1 மாத காலத்திற்குள் செயல்படுத்த அரசு முயற்சி. பழம்புகழ் ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியில் லைட் வெயிட் டைமண்ட் நகைப்பிரிவு துவக்கம், உரிமையாளர் நவீன் பாலாஜி பேட்டி. புதுச்சேரியில் முதியோர் வன்கொடுமை 18%, சட்ட பணிகள் ஆணைய உறுப்பினர் தகவல். இன்றைய செய்தி தொகுப்பு நிறைவிற்கு முன்பு புதுச்சேரியின் தங்கம் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2824 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 58 ரூபாய். இத்துடன் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.